வணக்கம். நாம பாக்குற நியூஸ் பேப்பர் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னால ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு உண்மை கதை இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது அப்படி ஒரு உண்மை கதையத்தான். இது வெறும் அரசியல் இல்ல. இது பத்மநாபபுரம் தொகுதிக்கான ஆளுமைக்கான ஒரு டேட்டா ட்ரிவன் ப்ளூ பிரிண்ட். எங்கள் என்ன சொல்லுது, அந்த மண் என்ன சொல்லுது, மக்கள் உண்மையில என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. பத்மநாபபுரம் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பிரம்மாண்டமான அரண்மனை, அதோட வரலாறு. ஆனா ஒரு தொகுதியோட அடையாளம் அதோட பழம்பெருமையில மட்டும் இல்ல, அங்க வாழ்ற மக்களோட நிகழ்காலத்திலையும் அவங்களோட எதிர்கால கனவுகள்லையும் தான் அதோட உண்மையான ஜீவனே இருக்கு. இந்த ஆய்வு அந்த ஜீவனை பத்தி தான். இங்க இருக்கிற விவசாயிங்க, மீனவர்கள், இளைஞர்களோட அன்றாட போராட்டங்களையும் தேவைகளையும் பத்தி தான். இதுதான் நாம முதல்ல கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. அரசியல்வாதிங்க தர்ற வாக்குறுதிகளையும் தேர்தல் முழக்கங்களையும் தாண்டி ஒரு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் உண்மையில என்ன தேவை? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு நல்ல ஆட்சிக்கான அஸ்திவாரமே இருக்கு. ஒவ்வொரு ஆளுமை திட்டத்தோட முதல் படியும் இதுதான். ஒரு தொகுதியோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அங்க இருக்கிற சமூக பொருளாதார யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். மக்களோட வாழ்வாதாரம் எதை நம்பியிருக்கு, அவங்களோட அன்றாட பொருளாதார போராட்டங்கள் என்ன, அவங்க நம்பிக்கை எங்க உடையுது. வாங்க, இந்த பகுதியில பத்மநாபபுரத்தோட இதய துடிப்ப டேட்டாவோட உதவியோட நாம உணர முயற்சிப்போம். இந்த முழு பகுப்பாய்வோட மையமே வளர்ச்சி இடைவெளி குறியீடு, அதாவது டெவ்கேப் இண்டெக்ஸ் தான். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் தர்ற வாக்குறுதிகளுக்கும் மக்களுக்கு கிடைக்கிற உண்மையான அனுபவத்துக்கும் நடுல இருக்கிற தூரம். இது வெறும் கருத்து கணிப்பு இல்ல, மக்களோட தேவைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்குன்னு அளக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கருவி. இந்த இடைவெளியை நாம சரியா கண்டுபிடிச்சிட்டா ஒரு தொகுதியோட உண்மையான முன்னுரிமைகள் என்னென்னு நம்மால வரையறுக்க முடியும். எங்க பகுப்பாய்வுல பத்மநாபபுரத்துல மிக அதிகமான வளர்ச்சி இடைவெளி இருக்கிறது இளைஞர் வேலைவாய்ப்புல தான். மாநில அளவுல புதுசா வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது ரொம்ப பின்தங்கி இருக்கிறது ஒரு பக்கம்னாலும், பத்மநாபபுரத்துல உள்ளூர்ல பெரிய தொழிற்சாலைகளோ ஐடி கம்பெனிகளோ இல்ல. இதனால என்ன ஆகுது? படிச்சு முடிச்ச இளைஞர்கள் அவங்க தகுதிக்கேத்த வேலைக்காக சென்னை, பெங்களூருன்னு நகரங்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பூட்டு ஒரு ஃபேக்டரி கதவை மட்டும் பூட்டல, இது ஒரு தலைமுறையோட கனவுகளோட கதையே பூட்டி வைக்குது. நாம பாக்குற ஒவ்வொரு புள்ளி விவரத்துக்கு பின்னாலையும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட நிறைவேறாத ஆசைகள் இருக்கு. உள்ளூர்லயே ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அப்பா அம்மாவோட இருக்கணுங்கிறவங்களோட சின்ன ஆசை கூட மறுக்கப்படுது. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு தலைமுறையோட வலி. அடுத்து ஒரு மிதமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி இடைவெளி எங்க இருக்குன்னா, கிராமப்புற இணைப்புச் சாலைகள்ல தான். தொகுதியில இருக்கிற மெயின் டவுன்களை இணைக்கிற நேஷனல் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா கிராமங்கள்ல இருந்து அந்த மெயின் ரோடுக்கு வர இணைப்புச் சாலைகளோட நிலைமை ரொம்ப மோசம். இதனால பல கிராமங்கள் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கடைசி மைல் சவால்ங்கிறது வெறும் பயண நேரத்தை பத்துனது இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி தன்னோட விளைபொருளை சரியான நேரத்துல சந்தைக்கு கொண்டு போக முடியாம போறதுக்கு காரணம் இந்த ரோடு தான். ஒரு மாணவி மேல் படிப்புக்காக நகரத்துக்கு போக தயங்குறதுக்கும் காரணம் இந்த ரோடு தான். அவசரமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா தாமதமாகறதுக்கும் இதே ரோடு தான் காரணம். அதனால கிராமப்புற இணைப்புங்கிறது பொருளாதார சமூக வளர்ச்சியோட உயிர் நாடி. சரி, மக்களோட தேவைகளையும் வளர்ச்சி இடைவெளிகளையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த தேவைகளுக்கு அரசியல் களம் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். தேர்தல் முடிவுகள்ங்கிறது வெறும் ஜெயிச்சது தோத்ததுன்னு இல்ல, அது மக்களோட உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் காட்டுற மிக முக்கியமான டேட்டா. ஒவ்வொரு வாக்கும் ஒரு குடிமகனோட கண்ணியமான வாழ்க்கைக்கான தேடல். அந்த கண்ணியத்தை மதிச்சு அவங்க குரலுக்கு காது கொடுக்கறது தான் ஒரு மக்கள் பிரதிநிதியோட முதல் கடமை. பாருங்க, இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய கதையே சொல்லுது. 2021 தேர்தல்ல ஆளுங்கட்சியான திமுக ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட வெற்றி வித்தியாசம் 2016 தேர்தலை விட கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருக்கு. 25.32% இருந்த வாக்கு வித்தியாசம் 15.80% குறைஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண சரிவு கிடையாது. ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையில ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்லனா எதிர்க்கட்சிகளோட செயல்பாடு வலுவடைஞ்சிருக்கலாம். இது அரசியல் களத்துல ஒரு மாற்றத்துக்கான மிக தெளிவான சிக்னல். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாட்டை நாம சிஸ்டம் ரீதியா பார்க்கலாம். தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. ஒரு பக்கம் அவர் 3 முறை எம்எல்ஏ ஆகவும் அமைச்சராகவும் இருந்த அனுபவம், வலுவான கட்சி அமைப்புன்னு சில பலங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் கிராமப்புற வளர்ச்சி சரியா கவனிக்கப்படல, உள்ளூர் தேவைகள் நிறைவேற்றப்படலன்னு மக்கள் மத்தியில ஒரு பரவலான கருத்து இருக்கு. தொழில்முறை அரசியல்வாதிங்கிற அந்த பிம்பம் மக்களுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு தூரத்தை உண்டாக்கி இருக்கலாம். இதுதான் கள யதார்த்தம்.
ஆளுங்கட்சியோட பலம் பலவீனத்தை பார்த்துட்டோம். சரி, இப்போ தொகுதியோட அரசியல் களத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போற முக்கிய சக்திகள் யாரு? எந்த வாக்காளர் குழுக்கள் இன்னும் அவங்க முடிவு எடுக்காம இருக்காங்க? இந்த 4 முக்கிய குழுக்கள் கையில தான் வெற்றியோட சாவி இருக்கு. முதல்ல திமுகவோட பாரம்பரிய வாக்காளர்கள்ல ஒரு பகுதியினர் தற்போதைய செயல்பாடுகள்ல அதிருப்தியில இருக்காங்க. 2வது மீனவ சமூகத்தினர். அவங்களோட நீண்ட கால வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காததால கோவத்துல இருக்காங்க. 3வது வெளிநாடுகள்லயும் வெளிமாநிலங்கள்லயும் வேலை செய்யறவங்க. அவங்க குடும்பங்கள் இங்க தான் இருக்கு. அதனால தொகுதியோட வளர்ச்சியில அவங்களுக்கு நேரடி அக்கறை இருக்கு. கடைசியா மிக முக்கியமானவங்க இளைஞர்கள். நம்ம எதிர்காலத்தை பத்தி யாருக்கு உண்மையிலே அக்கறை இருக்குன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புது சக்தி அரசியல் களத்துக்குள்ள வருது. ஒரு பிரபலமான நடிகரோட தலைமையில குறிப்பா இளைஞர்களை டார்கெட் பண்ணி இந்த இயக்கம் பாரம்பரிய அரசியல் கணக்குகளை மாத்தி எழுதக்கூடிய ஒரு டிஸ்ரப்டரா மாற வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சி இடைவெளியால அதிருப்தியில் இருக்கிற வாக்காளர்களுக்கு இது ஒரு மாற்று தேர்வா தெரியலாம். இதோட தாக்கத்தை நாம உன்னிப்பா கவனிக்கணும். இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை அடையாளம் கண்டோம், அரசியல் களத்தை அலசி ஆராய்ஞ்சோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம், தீர்வுகள். இது வெறும் வாக்குறுதி லிஸ்ட் இல்ல, இது டேட்டாவோட அடிப்படையில உருவாக்கின ஒவ்வொரு ரூபாய்க்கும் மக்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு உறுதியான செயல் திட்டம். இதை நாங்க மக்களுக்கான முதலீட்டின் மீதான வருமானம், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த பீப்புள்னு சொல்றோம். இந்த 3 அம்ச வளர்ச்சி வரைபடம் நம்ம முன்னாடி பார்த்த வளர்ச்சி இடைவெளிகளை நேரடியா சரி செய்யுது. முதல்ல பத்மநாபபுரத்தோட வரலாற்று சிறப்பை பயன்படுத்தி பாரம்பரிய சுற்றுலாவை மேம்படுத்துறது. 2வது கிராமங்களோட அடிப்படை தேவையான பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்யறது. 3வது வேலையில்லாம தவிக்கிற இளைஞர்களுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துக்கு தேவையான திறன்களை கொடுக்கிற ஒரு பயிற்சி மையத்தை அமைக்கிறது. இந்த திட்டங்களோட அழகே என்னன்னா இதோட விளைவுகளை நம்மள அளவிட முடியும். உதாரணத்துக்கு சுற்றுலா மேம்பாட்டுக்காக 25 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சா அதனால சுற்றுலா பயணிகளோட வருகையை 20% அதிகரிக்க முடியும்னு டேட்டா சொல்லுது. இது நேரடியா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்கள், கைவினைஞர்கள், டிரான்ஸ்போர்ட்னு பல துறைகள்ல புது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இது வெறும் செலவல்ல, இது அந்த மண்ணுக்கான ஒரு முதலீடு. அதே மாதிரி 10 கோடி ரூபாய் முதலீடுல ஒரு திறன் மற்றும் ஐடி பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சா வருஷத்துக்கு 500 இளைஞர்களுக்கு வேலைக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க முடியும். இது மூலமா அவங்க உள்ளூர்லயே நல்ல சம்பளத்துல வேலை பார்க்க முடியும். இது அவங்க வெளியூருக்கு போறத தடுக்கிறது மட்டும் இல்லாம தொகுதியோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும். இது ஒரு தலைமுறை மேல செய்யற முதலீடு. ஒரு சிறந்த பிளான் இருந்தா மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. அந்த பிளானோட நன்மைகளை, அதோட நோக்கத்தை சமூகத்தோட ஒவ்வொரு பிரிவு மக்கள்கிட்டயும் சரியா கொண்டு சேர்க்க ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தேவை. அந்த உத்தி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 4 முனை உத்தி. இத சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். சிவன் மாதிரி ஆளுங்கட்சியோட தவறுகளை ஆக்ரோஷமா சுட்டி காட்டணும். விஷ்ணு மாதிரி எல்லாருக்கும் நிலைத்தன்மையையும் திறமையான நேர்மையான ஆட்சியையும் வாக்குறுதியா கொடுக்கணும். பிரம்மா மாதிரி புதுமையான டெக்னாலஜி சார்ந்த இளைஞர்களை மையப்படுத்திய திட்டங்களை கொண்டு வரணும். கடைசியா துர்க மாதிரி உள்ளூர் மக்களோட நலன்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற ஒரு காவலனா நிக்கணும். இந்த 4 அணுகுமுறைகளும் ஒரு பிரச்சாரத்தை பேலன்ஸ் பண்ணி எல்லாரையும் சென்றடையும். அந்த பரந்த உத்திய குறிப்பா இளைஞர்கள் கிட்ட எப்படி சரியா கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். தலைவரோட நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்தி அவங்க கவனத்தை ஈர்க்கிறது, டிஜிட்டல் ஸ்கில் சென்டர்ஸ் மாதிரி உறுதியான திட்டங்களை முன்வைக்கிறது, தொழில் தொடங்க விரும்புற இளைஞர்களுக்கு 50,000 ரூபாய் வரை ஸ்டார்ட் அப் மானியம் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேல அவங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு எதிரா பேசுறது. இது அவங்க மொழியில அவங்க வழிய புரிஞ்சுக்கிட்டு பேசுற மாதிரி. இப்போ நம்ம பகுப்பாய்வோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். மக்களோட தேவைகள், அரசியல் களத்தோட யதார்த்தம், அப்புறம் அதை மாத்துறதுக்கான ஒரு டேட்டா சார்ந்த உத்திபூர்வமான வரைபடம். இந்த அணுகுமுறை குடிமக்களோட கண்ணியத்தை மையப்படுத்துது. இது தனிநபர்களோட தனியுரிமையை மதிச்சு அவங்க டேட்டாவை அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற இந்தியாவோட டிபிடிபி சட்டத்தோட கொள்கைகளை பிரதிபலிக்குது. இதுதான் இந்த முழு ஆய்வோட சாராம்சம். நோக்கம் சும்மா ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா மக்களோட வரிப்பணத்துல செய்யப்படுற ஒவ்வொரு முதலீட்டுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய பாசிட்டிவான மாற்றத்தை உண்டாக்குறது. அதுதான் உண்மையான ஆளுமை. அதுதான் ஒரு தலைவரோட உண்மையான வெற்றி. இந்த கடைசி கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன்.
வெத்து முழக்கங்களையும் காலி வாக்குறுதிகளையும் தாண்டி டேட்டாவோட அடிப்படையில மக்களோட கண்ணியத்தை மதிக்கிற உண்மையான வளர்ச்சியை நோக்கிய ஒரு அரசியல் பாதை சாத்தியமா? பத்மநாபபுரம் மாதிரி தொகுதிகளோட எதிர்காலத்தை இந்த மாதிரி ஒரு புது அணுகுமுறை உண்மையிலேயே மாத்த முடியுமா? இதுக்கான பதில் வர்ற காலத்துல மக்களோட கைகள்ல தான் இருக்கு. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-420-41602. Purpose beyond politics.